தமிழ்நாடு அதிக கடன்ல இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உண்மையிலே தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கியிருக்கா இல்லையான்னு டேட்டா வைஸ் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டிபி, அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி அளவுல இருந்து அதிகபட்சம் 25% வரைக்கும் கடன் வாங்குறது தான் சேஃப்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி எப்போ தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்குன்னு ரிசர்வ் பேங்க் டேட்டா படி பார்த்தோம்னா 2001 to 2006 ஏடிஎம்கே ஆட்சியில அதிகபட்சம் 27.3% வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. 2006 ஆட்சிக்கு வந்த திமுக அதை படிப்படியா 19.6% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. 2011 திரும்ப ஆட்சிக்கு வந்த ஏடிஎம்கே 2016 ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் 19.4% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா 2017 எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு மீண்டும் கடன் அளவு உயர ஆரம்பிச்சு ஆட்சி முடியும் போது 31.8% ஆயிருக்கு. அடுத்து 2021 ஆட்சிக்கு வந்த திமுக ஏடிஎம்கே ஆட்சியில வாங்கின கடனை இப்போ 2025 30.3% குறைச்சிருக்காங்க. இன்னும் டேட்டா வைஸ் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு வர ₹1 வெறும் 16.9 பைசா தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டாக்ஸை விட கம்மி. அதுவே உத்தரப்பிரதேஷ்க்கு வர ₹1 43.5 பைசா, கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் தான். உத்தரப்பிரதேஷ்க்கு இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணியும் பெரிய அளவுல எந்த நலத்திட்டங்களும் இல்லாத போதும் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேஷ்க்கு கடன் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம் மாதிரி நிறைய நலத்திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி செயல்படுத்திட்டு இருக்கும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும் போதும் கூட கடன் உயராம குறைஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிட்டு இருக்கு. சோ இந்த 20 வருஷ ஹிஸ்டரி படி 2017 to 2021 எடப்பாடி தலைமையில நடந்த ஏடிஎம்கே ஆட்சியில தான் முதல் முறையா அதிகபட்சம் 30% மேல கடன் வாங்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கடனோட அளவை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். திமுக ஆட்சியில அதிக கடன் வாங்கப்படுது அப்படிங்கிறது மிஸ்லீடிங் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் இன்ஸ்கூப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.